ஸ்க்ரீன் எல்லாத்துக்கும் ஷேர் ஆகுதா? ஸ்டார்ட் பண்ணலாம். நேத்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, நேத்து என்ன பார்த்தோம்னு நினைவு இருக்கா? என்ன டாபிக் பார்த்தோம்? சரி, நீங்க டெய்லி பண்றத லைட்டா பாத்துருங்க, ஓகேவா? இல்லைன்னா மறந்துரும். நேத்து வந்துட்டு நோட் மாடியூல்ஸும் ஃபங்க்ஷன்ஸும் பார்த்தேன். ஓகே. ஸோ நோட் மாடியூல்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் மீன்ஸ் நம்ம அதுலயே அந்த டாபிக்லயே நம்ம பார்த்திருப்போம். கோர் மாடியூல்ஸ் நிறைய இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு நம்மளா தேர்ட் பார்ட்டி மாடியூல்ஸ் நிறைய இன்ஸ்டால் பண்ணுவோம்னு பார்த்தோம். ஸோ அந்த கோர் மாடியூல்ஸ் பத்தி பார்க்கும்போதே நம்ம லாஸ்டா வந்துட்டு HTTP-யும் பாத்தும் மட்டும்தான் இது வரைக்கும் யூஸ் பண்ணியிருக்கோம். அது போக இன்னும் நிறைய கோர் மாடியூல்ஸ் நோட் ஜேஎஸ் குள்ள இருக்கு. அத நம்ம தேவைப்படும் போது இம்போர்ட் பண்ணிருக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம ஒரு ஒரு ஃபைல் நேம் சாரி ஒரு மாடியூல் நேம் சொல்லியிருப்பேன். அது பேரு எஃப்எஸ்ன்னு சொல்லியிருப்பேன். ஸோ ஃபைல் சிஸ்டம் ஹேண்டில் பண்ணும்போது, அந்த எஃப்எஸ்ங்கிற அந்த கோர் மாடியூல நம்ம இம்போர்ட் பண்ணுவோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அந்த எஃப்எஸ் மாடியூல் பத்தி தான். தட் மீன்ஸ் அந்த ஃபைல் சிஸ்டம் பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகே. ஸோ எஃப்எஸ் மாடியூல இம்போர்ட் பண்றது மூலியமா நம்ம என்ன ஹேண்டில் பண்ணலாம்னா, ஃபைல் சிஸ்டம ஹேண்டில் பண்ணலாம். ஸோ Node.jsல மல்டிபிள் ஃபங்ஷன்ஸ் இருக்கு. ஸோ அதுல ஒன் ஆஃப் த ஃபங்ஷன் தான் இந்த மாதிரி ஃபைல் சிஸ்டமே நம்ம ஹேண்டில் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுல நம்ம வந்துட்டு என்னன்னா 2 டைப்பா ரன் பண்ணலாம். ஃபைல ஹேண்டில் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க வந்து இம்போர்ட் பண்ணணும். அந்த எஃப்எஸ்ங்கிற அந்த மாடியூல நம்ம இம்போர்ட் பண்ணணும். இம்போர்ட் பண்ணா நம்ம அந்த ஃபைல்ல நம்ம என்னென்ன ஆப்பரேஷன்ஸ்லாம் பண்ணுவோம்? கிரியேட் பண்ணுவோம். இந்த ஃபைல்ல எதையாவது அப்பெண்ட் பண்ணணும்னா டேட்டாஸ் அப்பெண்ட் பண்ணுவோம். ரீட் பண்ணுவோம், ரைட் பண்ணுவோம், டெலீட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஃபைல் ஆப்பரேஷன்ஸ் நீங்க ரீட், ரைட், டெலீட் இதெல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. க்ளோஸ், ஓப்பன் இது எல்லாமே ஃபைல் ஆப்பரேஷன்ஸ். ஓகே. இந்த மாதிரி ஃபைல் ஆப்பரேஷன்ஸ்லாம் நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த எஃப்எஸ் மாடியூல இம்போர்ட் பண்ணிட்டா நம்ம இந்த ஆப்பரேஷன்ஸ்லாம் பண்ணலாம். இங்க குடுத்துருக்காங்க. காமனான ஃபைல் ஆப்பரேஷன்ஸ் என்னன்னா, ரீடு, ரைட், அப்பெண்ட், க்ளோஸ் அண்ட் தென் டெலீட். ஓகே. இத நீங்க 2 அப்ரோச்ல பண்ணலாம். ஒண்ணு சிங்க்ரோனஸ் அப்ரோச், இன்னொன்னு அசிங்க்ரோனஸ் அப்ரோச். சிங்க்ரோனஸ் அப்ரோச்னா என்ன? அசிங்க்ரோனஸ் அப்ரோச்னா என்னன்னா, ஆல்ரெடி உங்களுக்கு சிங்க்ரோனஸ், அசிங்க்ரோனஸ்னா என்னன்னு தெரியும். சிங்க்ரோனஸ் மீன்ஸ் இப்ப நீங்க ஒரு ஃபைல ஓபன் பண்றீங்க. அதுல ஒரு ரீட் ஆப்பரேஷன் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆப்பரேஷன் அதுல ரீட் ஆப்பரேஷன் ஃபர்ஸ்ட் பண்றீங்க. அடுத்து ரைட் ஆப்பரேஷன் பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரீட் ஆப்பரேஷன் முடிச்சுட்டு தான் அடுத்து ரைட் ஆப்பரேஷன்ஸ் நடக்கும். ஓகே. இது வந்து சிங்க்ரோனஸ் அப்ரோச். சோ வந்து நமக்கு வந்து ஒரு பிளாக்கிங் இருக்கும். நெக்ஸ்ட் கமாண்ட் எக்ஸிக்யூட் ஆகுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி எக்ஸிக்யூட் ஆயிட்டு இருக்கிற கமாண்ட் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நெக்ஸ்ட் கமாண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இது சிங்க்ரோனஸ் அப்ரோச். அசிங்க்ரோனஸ் அப்ரோச் அப்படி கிடையாது. இப்ப நீங்க ஒரு ஃபைல ஓபன் பண்றீங்கன்னா, அதுல உள்ள எல்லா ஆப்பரேஷன்ஸுமே ரீடும் நடக்கும், ரைட்டும் நடக்கும். எனி அப்பெண்ட் பண்ணணும்னாலும் அந்த அந்த ஆப்பரேஷனும் நடக்கும். சோ ஒரே டைம்ல ஃபர்ஸ்ட் டைம்லயே எல்லா ஆப்பரேஷனுமே நடக்கும். அதுதான் அசிங்க்ரோனஸ் அப்ரோச். சோ நம்ம என்ன சொல்றோம்? இத பேரலல் ப்ராசஸிங் சொல்லுவோம். அத வந்து சீக்வென்ஷியல் ப்ராசஸ் மாரி ஒண்ணு முடிச்சதுக்கு அப்புறம் தான் இன்னொன்னு அந்த மாதிரி நடக்கும். அசிங்க்ரோனஸ் அப்ரோச்ல நம்ம என்ன பண்ணிக்கலாம்? மல்டிபிள் ஆப்பரேஷன்ஸ ஆ ஒரே டைம்ல பண்ணிக்கலாம். பட் சிங்க்ரோனஸ்ல அப்படி இல்ல. ஒரு கமாண்ட் முடிச்சதுக்கு அப்புறம் தான் நெக்ஸ்ட் கமாண்ட் பண்ண முடியும். அதுவரைக்கும் அந்த நெக்ஸ்ட் கமாண்ட் என்ன இருக்கும்? பிளாக்ல தான் இருக்கும். இத முடிச்சதுக்கு அப்புறம் தான் அது அன்பிளாக் ஆகி அடுத்த கமாண்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இதுதான் வந்து சிங்க்ரோனஸ், அசிங்க்ரோனஸ் அப்ரோச். எப்ப நம்ம சிங்க்ரோனஸ் யூஸ் பண்ணுவோம்? எப்ப அசிங்க்ரோனஸ் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, சோ நீங்க வந்துட்டு ரொம்ப அ பெரிய query இருக்கு. ரொம்ப பெருசா நம்மளுக்கு யூஸ் பண்ணணும். ஒரு ஆப்லாம் கிரியேட் பண்றப்போ, லைக் இந்த மாரி வெப்சைட்லாம் நம்ம கிரியேட் பண்ணும்போது சிங்க்ரோனஸ் அப்ரோச் இருந்துச்சுன்னா வேலைக்கு ஆகாது. நமக்கு நெறைய ரெக்வெஸ்ட் வரும் யூசர் கிட்ட இருந்து. அப்ப சிங்க்ரோனஸ் அப்ரோச் இருந்துச்சுன்னா பிளாக் பண்ற மாதிரி வரும். சோ அந்த ரெக்வெஸ்ட் பிளாக் ஆகக்கூடாது அப்டின்னா, நம்ம அசிங்க்ரோனஸ் வே தான் நமக்கு பெஸ்ட் ஆப்ஷன். ஒரு சின்னதா ஏதாவது ஆப்பரேஷன்ஸ் பண்றோம். நம்ம டேட்டாஸ்லாம் கொஞ்சம் கம்மியா தான் இருக்குன்னா, நம்ம சிங்க்ரோனஸ் போடலாம். அதர்வைஸ் நம்ம அசிங்க்ரோனஸ் தான் பெஸ்ட் ஆப்ஷன். ஸோ நம்ம நம்மளோட அப்ளிகேஷன்ஸ்க்கு
யூ யூஐ யூஸ் பண்ணி யூசரோட இன்டர்ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும்போது நம்ம அசின்க்ரோனஸ்லி தான் இஸ் அ பெஸ்ட் ஆப்ஷன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த எஃப்எஸ்ங்கிற அந்த மாடியூல இம்போர்ட் பண்ணணும். அதை இம்போர்ட் பண்ணிட்டா நம்ம ஃபைல் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே பண்ணிக்கலாம். ரீடு, ரைட்டு, அப்பண்ட், டெலிட் எல்லாம் பண்ணிக்கலாம். அதை ரெண்டு அப்ரோச்ல பண்ணலாம். ஒன்னு சிங்க்ரோனஸ் அப்ரோச் இல்ல அசிங்க்ரோனஸ் அப்ரோச். இந்த ரெண்டு அப்ரோச்ல பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா சிங்க்ரோனஸ், அதாவது டிஃபால்ட்டா நீங்க வந்து அசிங்க்ரோனஸ் தான் இருக்கும். ஓகே. சிங்க்ரோனஸ் பண்றீங்கன்னா சின்டாக்ஸ்ல இங்க உங்களுக்கு வந்து அந்த டிஃபரன்ஸ் தெரியாது. ஓகே. இங்க நமக்கு ரெண்டுத்துக்குமே அவுட்புட் ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்க அசிங்க்ரோனஸ் ரீடா இருந்தாலும் சரி, சிங்க்ரோனஸ் ரீடா இருந்தாலும் சரி, இங்க அவுட்புட் ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்க நிறைய டேட்டாஸ் வச்சு ஹேண்டில் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து டிஃபரன்ஸ் தெரியும் அசிங்க்ரோனஸ்க்கும் சிங்க்ரோனஸ்க்கும். சிங்க்ரோனஸ் கொஞ்சம் ஃபாஸ்டா எக்ஸிக்யூட் ஆகும். சிங்க்ரோனஸ் கொஞ்சம் ஸ்லோவா, இமீடியட்டா எக்ஸிக்யூட் ஆகாது. கொஞ்சம் ஸ்லோவா எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா? இங்க நமக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். இப்போதைக்கு சின்டாக்ஸ் டிஃபரன்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே. ஸோ அசிங்க்ரோனஸ்ல நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்மளோட ஒரு ஃபைல நம்ம ரீட் பண்ண போறோம் அப்படின்னா, ரீட் பண்றோம்னா ரீட் ஃபைல் அப்படிங்கிற சின்டாக்ஸ் யூஸ் பண்ணி ரீட் பண்றோம். ஸோ ரீட் பண்ணிட்டு நீங்க என்ன குடுக்கணும்னா, அசிங்க்ரோனஸ்ல கண்டிப்பா எரர் ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு லைன் எழுதணும். ஓகே. ஏன்னா நம்ம மல்டிபிள் ஃபைல்ஸ ஹேண்டில் பண்ண போறோம். மல்டிபிள் ஆப்பரேஷன்ஸ ஹேண்டில் பண்ண போறோம். ஸோ அப்ப நமக்கு கண்டிப்பா எரர்ஸ் வர சான்சஸ் ஜாஸ்தியா இருக்கு. சிங்க்ரோனஸ விட அசிங்க்ரோனஸ்க்கு ஜாஸ்தியா இருக்கும். ஸோ அப்ப கண்டிப்பா நம்ம எரர் ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு லைன் கோட எழுதிட்டு, அண்ட் தென் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட பிரிண்ட் பண்ண வேண்டிய ஃபைலோட நேமும், அதோட டேட்டாவ நம்ம குடுத்துக்கணும். நான் இங்க எக்ஸாம்பிள் எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு. இந்த எக்ஸாம்பிள நம்ம பார்க்கலாம். ஓகே. சோ அதுக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கணும். அப்பதானே அந்த ஃபைல ஆக்சஸ் பண்ண முடியும். சோ நான் இங்க என்ன பண்ணிக்கிறேன், ஒரு ஃபைல கிரியேட் பண்ணிக்கிறேன். வெயிட் a minute. சோ நம்ம அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன கிரியேட் பண்ணிக்கணும்னா, ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கணும். ஓகே. சோ நான் இங்க வந்துட்டு ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் தான் கிரியேட் பண்ண போறேன். ஓகே. JSO இல்லன்னா HTML ஃபைலோ இல்ல. நான் ஒரு சாதாரண ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். சோ இண்டெக்ஸ் டாட் டெக்ஸ்ட். ஓகே. இந்த ஃபைல்ல நீங்க ரேண்டமா ஏதாவது ஒண்ணு வச்சுக்கலாம். ஓகே. ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் ஏதோ வச்சுக்கோங்க. சோ நம்ம இங்க வந்துட்டு ஒரு டெக்ஸ்ட் மாதிரி வச்சுக்கலாம். ஓகே. இந்த மாதிரி ஒரு ரேண்டமா ஏதோ ஒரு டெக்ஸ்டோ, ஒரு டேட்டா. சரி ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தானே. சோ நம்ம ஆரம்பிக்கலாம். சோ நான் இங்க செஷன் 3 செஷன் 4 இருக்கு. ஓகே. இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இம்போர்ட் பண்ணணும். எதை இம்போர்ட் பண்ணணும்? அந்த எஃப்எஸ் மாடியூல இம்போர்ட் பண்ணணும். ஸோ எஃப்எஸ் குள்ள நான் என்ன பண்ணிக்கிறேன், ரெக்வயர் யூஸ் பண்ணி இந்த மாடியூல இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. நம்ம இப்ப இம்போர்ட் பண்ணிட்டு, அண்ட் தென் நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்னா, ரீட் பண்ண போறோம். ஒரு ஃபைல ரீட் பண்ண போறோம். இங்க நமக்கு எல்லா ஆப்பரேஷன்ஸும் இங்க குடுத்துருப்பாங்க. ஓகே. இதுல நீங்க வந்துட்டு சிங்க்ரோனஸ் போறீங்கன்னா எப்படி குடுக்கணும்? ரீட் ஃபைல் சிங்க்ன்னு குடுக்கணும். நம்ம ஃபர்ஸ்ட் இப்ப அசிங்க்ரோனஸ் பார்க்கலாம். சோ அதனால ரீட் ஃபைல் மட்டும் குடுக்குறேன். இப்ப நான் என்ன பண்றேன்னா, என்னோட ஃபைலோட நேம இங்க ஸ்பெசிஃபை பண்றேன். நான் என்னோட ஃபைலோட நேம் input டாட் டெக்ஸ்ட்னு வச்சிருக்கேன்னா, சோ நான் என்னோட ஃபைலோட நேம் குடுத்துட்டு, அதுல என்ன ஃபங்ஷன எக்ஸிக்யூட் பண்ண போறேன். சோ நீங்க ஃபங்ஷன்ல ஃபர்ஸ்ட் ஃபங்ஷன் என்ன குடுக்குறீங்கன்னா, எரர். சோ எரர் பாராமீட்டரும் அண்ட் தென் டேட்டா. இந்த டேட்டானா என்னன்னா, இப்போ நான் இந்த டேட்டா நான் அடிக்கும்போதே உங்களுக்கு சைட்ல உங்களுக்கு பஃபர், அரே, பஃபர், லைக்ன்னு வருதா?
அதாவது இந்த டேட்டானா என்னன்னா, இது வந்து பஃபர். உங்களோட டேட்டாவ பஃபர் டைப்ல ரீட் பண்ணும். பஃபர்னா என்னன்னு படிச்சோம்ல. நம்ம டேட்டா டைப்ஸ் படிக்கும்போதே பஃபர் படிச்சோம். இந்த பஃபர்னா என்னன்னு சொன்னேன்னா, இப்போ இமேஜஸ், வீடியோஸ்லாம் ஹேண்டில் பண்றது வந்துட்டு நம்ம நார்மல் டேட்டாவ ரீட் பண்ற மாரி இருக்க முடியாது. அதெல்லாம் வந்துட்டு பைனரி டேட்டாவா இருக்கும். சோ அத ரீட் பண்ணும்போது நமக்கு என்னது பஃபர் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோமா? சோ நம்ம இந்த டேட்டா அப்படிங்கிறத வேர்ட் எத மென்ஷன் பண்ணும்னா, பஃபர் டேட்டா டைப்ப மென்ஷன் பண்ணும். சோ நம்மளோட ஃபைல்ல உள்ள டேட்டாஸ ரீட் பண்ணும்போது நார்மலா டெக்ஸ்ட் டேட்டாவா இருந்தாலும் சரி, எந்த டேட்டாவா இருந்தாலும் சரி, அது பைனரி டேட்டாவ தான் ரீட் பண்ணும். ஓகேவா? ரீட் பண்ணிட்டு நம்ம பிரிண்ட் பண்ணும்போது என்ன பண்ணிக்கலாம்னா, அத ஸ்ட்ரிங்காவும் இல்லன்னா நமக்கு வேற ஏதாவது டேட்டா டைப்ல பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா, நம்ம அத பிரிண்ட் பண்ணும்போது மாத்தி பிரிண்ட் பண்ணிக்கலாம். பட் அந்த டிஃபால்ட்டா Node.jsல நம்ம இப்ப டேட்டான்னு குடுத்துட்டோம்னா என்ன பண்ணும்? அது வந்து பஃபர் பைனரி டேட்டால தான் ரீட் பண்ணும். பஃபர் யூஸ் பண்ணுச்சுன்னா, பைனரி டேட்டாவா ரீட் பண்ணும். அதுக்கு தான் நம்ம டேட்டா அப்படின்னு குடுத்துருக்கோம். நான் இப்ப என்ன பண்ணிக்கிறேன், என்னோட ஃபங்ஷன்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், எரர் ஹேண்டில் பண்றதுக்கு நான் வந்து கோட் எழுதிக்கிறேன். எரர்னா இப்ப எனக்கு ரிட்டர்ன் என்னோட எரர ரிட்டர்ன் பண்ணணும். ஓகே. கன்சோல் டாட் எரர். ஓகே. லாக் கிடையாது. எரர். தான் எரர ரிட்டர்ன் பண்ணும். சோ இது நம்ம வழக்கமா கன்சோல் டாட் லாக் போடுவோம்ல. எரர ரிட்டர்ன் பண்ணா கன்சோல் டாட் எரர்ன்னு போட்டு அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்துட்டு நம்மளோட ஃபைல்ல உள்ள டேட்டாவ ஜஸ்ட் ரீட் பண்ணி அத பிரிண்ட் பண்ணி பார்க்க போறோம். சோ கன்சோல் டாட் லாக்ல அசின்க்ரோனஸ் ரீட் தானே பண்றோம். ஜஸ்ட் பிளஸ் நான் என்ன பண்ணிருக்கேன், நான் என்ன சொன்னேன், இந்த டேட்டா வந்து பஃபர் பைனரி டேட்டாவா தான் ரீட் பண்ணும். ஆனா நம்ம பிரிண்ட் பண்ணும்போது பைனரி டேட்டாவா பிரிண்ட் பண்ண பைனரி டேட்டானா என்னது ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ்ல பிரிண்ட் பண்ணனா நமக்கு எப்படி போகும்? பெருசா இருக்குமா? சோ நமக்கு அப்படி வேண்டாம். நம்மளோட ஸ்ட்ரிங் டேட்டா டைப்ல தான் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். சோ நான் டேட்டாவ என்ன பண்ணிக்கிறேன், ஸ்ட்ரிங்கா மாத்திக்கிறேன். ஓகே. ஸ்ட்ரிங்கா மாத்தி பிரிண்ட் பண்றேன். நான் இப்ப என்னோட ஃபைல ரன் பண்றேன். ஓகே. இங்க நமக்கு வந்துருச்சா அவுட்புட்ல. அவுட்புட்ல வந்துருச்சா அசின்க்ரோனஸ் ரீட் நம்மளோட டேட்டா என்ன வச்சிருக்கோம் வெல்கம் டு இன்ஃபோஸ்மைட்ங்கிற ஒரு டெக்ஸ்ட் வச்சிருக்கோம். சோ அந்த டெக்ஸ்ட் அப்படியே பிரிண்ட் ஆயிடுச்சு. இது வந்துட்டு அசின்க்ரோனஸ். ஓகே. சின்க்ரோனஸ்க்கும் நமக்கு இதே மாதிரி தான் அவுட்புட் பிரிண்ட் ஆகும். பட் நம்ம லார்ஜ் இந்த இதுல நம்மளுக்கு அவ்வளவா டிஃபரன்ஸ் தெரியாது. ஓகே. நீங்க பெரிய லெவல்ல டேட்டா வச்சு அத அத நீங்க ஹேண்டில் பண்ணும்போது தான் சின்க்ரோனஸ் வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோவா ஒர்க் ஆகும். அசின்க்ரோனஸ் கொஞ்சம் ஃபாஸ்ட்டா ஒர்க் ஆகும். ஓகே. சோ நான் இப்போ சின்க்ரோனஸ்க்கு சின்க்ரோனஸ்ல என்ன பண்ணுவோம்னா, ஜஸ்ட் சின்டாக்ஸ்ல சின்ன வேரியேஷன்ஸ் இருக்கும். நான் இப்ப இங்க என்ன பண்ணிக்கிறேன்னா, இத கமெண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சின்க்ரோனஸ்க்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அதே மாதிரி எஃப்எஸ் ஃபர்ஸ்ட் அந்த எஃப்எஸ் மாடியூல இம்போர்ட் பண்ணி இம்போர்ட் பண்ணிட்டு எப்படி ரீட் பண்ணணும் அப்படின்னா, ஒரு வேரியபிள கிரியேட் பண்ணணும். ஓகேவா? டேட்டா அப்படிங்கிற ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிட்டு, அந்த வேரியபிள்குள்ள நான் என்ன பண்றேன்னா, எஃப்எஸ் டாட் ரீட் ஃபைல் குடுத்துட்டு ரீட் ஃபைல் சிங்க் குடுக்கணும். ஓகே. வெறுமனே ரீட் ஃபைல் குடுக்கக்கூடாது. அது அசின்க்ரோனஸ் ஃபைலா ரீட் ஆகிரும். சோ நம்ம வந்து சிங்க் குடுத்துக்கணும். ஓகே. சிங்க் குடுத்துட்டு, நெக்ஸ்ட் நம்மளோட ஃபைலோட நேம ஸ்பெசிஃபை பண்ணணும். அவ்வளவுதான். சோ இப்போ நமக்கு என்ன ஆயிரும்? நம்மளோட டேட்டா வந்து ரீட் பண்ணிரும். ஓ! சோ இதுல நம்ம என்ன குடுக்க மாட்டோம்னா, இந்த எரர் ஹேண்டில் பண்றதுக்கு ஒரு லைன் கோட் எழுதுறோம்ல, அது நம்ம இங்க வந்து குடுக்க மாட்டோம். அந்த பாராமீட்டர் இருக்காதுங்க. சோ அது மட்டும் தான் கொஞ்சம் டிஃபரன்ஸ் வரும். அதுக்கடுத்து ஃபைல வந்துட்டு ரீட் பண்ணும்போது, ரீட் ஃபைல் சின்க்ரோனஸ் மெத்தட்ங்கிறதுனால அத நம்ம மென்ஷன் பண்ணிடுவோம். அண்ட் தென் வழக்கம் போல நம்ம டேட்டாவ என்ன பண்ணுவோம், ஸ்ட்ரிங்கா மாத்திட்டு தான் பிரிண்ட் பண்ணணும்.
So to string-ஆ மாத்திட்டு சோ இங்க நமக்கு சிங்க்ரோனஸ் ரீடிங் அதே மாதிரி ரீட் ஆயிரும். ஓகே. இது ரெண்டும் சிங்க்ரோனஸ் அண்ட் அசிங்க்ரோனஸ் அப்ரோச்சுக்கான எக்ஸாம்பிள். இப்பதான் நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்ப நம்ம ஜஸ்ட் ரீட் ஃபைல வச்சு சிங்க்ரோனஸ் அசிங்க்ரோனஸ் மெத்தட் பார்த்தோம். அடுத்து என்ன பண்ண போறோம், ஒரு ஃபைல ஓபன் பண்றது எப்படி, அதுல என்னென்ன பாராமீட்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க, அதே மாதிரி க்ளோஸ் பண்றதுக்கு எப்படி, அதுக்கு என்னென்ன பாராமீட்டர்ஸ் சொல்லிட்டு லைனா ஒவ்வொரு மெத்தடா பார்க்க போறோம். ஓபன் மெத்தட் அண்ட் தென் ரீட் மெத்தட் எல்லாத்தையும் பார்க்க போறோம். சோ ஃபைல ஓபன் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் அந்த ஃபைல ஓபன் பண்ணி அந்த ஃபைல ரீட் பண்ண போறோம். சோ ஃபர்ஸ்ட் ஓபன் பண்றதுக்கு நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவோம், ஓபன் fs டாட் ஓபன் அப்படிங்கிற மெத்தட். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஓபன் பண்ணிட்டு ரீட் பண்ணலாம், கிரியேட் பண்ணலாம், ரைட் பண்ணலாம், எதுனாலும் பண்ணலாம். So, அதுல என்னென்ன பாராமீட்டர்ஸ் எல்லாம் இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அதோட பாத் மீன்ஸ் நீங்க எந்த ஃபைல ரீட் பண்ண போறீங்களோ, இங்க நம்ம நேம் கொடுத்தோம்ல, இந்த நேமா கொடுக்கலாம். இங்க நான் அதே ஃபைல்குள்ளேயே வச்சிருக்கிறதுனால, என்னோட ரெண்டுமே ஒரே ஃபோல்டருக்குள்ளேயே வச்சிருக்கிறதுனால இப்படி கொடுக்குறேன். இன்கேஸ் எனக்கு வேற ஏதாவது பாத்ல இருக்கு அப்படின்னா, அந்த ஃபைலோட பாத்த நான் இங்க கொடுக்கணும். ஓகே. நான் ஃபர்ஸ்ட் அந்த பாத்த கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ஃபிளாக்ஸ். ஃபிளாக்ஸ்னா என்னன்னா, இதுதான் உங்களுக்கு எப்படி ஓபன் பண்ண போகுது, ரீட் பண்றதுக்காண்டி ஓபன் பண்ண போதா, ரைட் பண்றதுக்காண்டி ஓபன் பண்ண போதா அப்படிங்கறத ஸ்பெசிஃபை பண்ணும். இப்ப நீங்க இங்க ரீடுன்னு கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மீனிங் இருக்கு. இதுனா ரீடு மட்டும். ஆர் பிளஸ்னா ரீடிங் பிளஸ் ரைட்டிங் அந்த மாதிரி. ஆர்எஸ்னா அதுக்கு ஒரு மீனிங் இருக்கு. டபிள்யூனா ரைட். ஓகே. இந்த மாதிரி என்ன பிஹேவியர் அங்க பண்ண போகுது அப்படிங்கறதுக்காண்டி பிளாக் கொடுப்போம். அண்ட் தென் மோட் செட் பண்றது. இந்த பிஹேவியர்ல ஓபன் பண்ணிடுவோம். பட் மோடு தான் என்ன டிஃபைன் பண்ணணும்னா, நம்ம ரீட் பண்ணோமா, ரைட் பண்ண போறோமா அப்படிங்கறத டிசைட் பண்ணுவோம். அண்ட் தென் எரர் ஏதாவது நடக்குதுன்னா எரர் வந்து மென்ஷன் பண்ணுவோம். எரர் வந்து பெரும்பாலும் எல்லா இதுலயுமே எரர் மென்ஷன் பண்ணுவோம். நீங்க அசிங்க்ரோனஸ்னா எரர் மென்ஷன் பண்ணுவீங்க. இன்கேஸ் உங்க ஃபைல ஓபன் பண்ணி அசிங்க்ரோனஸ் ரீட் பண்றீங்க அப்படின்னா எரர் மென்ஷன் பண்ணுவோம். இல்லைன்னா நம்ம எரர் மென்ஷன் பண்ண மாட்டோம். இது ஒரு ஆப்ஷனல் பாராமீட்டர் தான். அண்ட் தென் நம்ம வழக்கம் போல டேட்டாவை எப்படி ரீட் பண்ணுவோம்னா, நம்மளோட பஃபர் யூஸ் பண்ணி, அதை இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி ஸ்பெசிஃபை பண்ணோம்னா டேட்டான்னு ஸ்பெசிஃபை பண்ணுவோம்ல, இதுக்கு பதிலா இங்க வந்து நம்ம எஃபி அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணுவோம். எஃபினா ஒண்ணும் இல்ல, ஜஸ்ட் உங்களோட ஃபைல ஓபன் பண்ணும்போது பைனரி டேட்டாவை ஓபன் பண்ணும். நீங்க ஓபன் பண்றீங்கன்னா அங்க வந்து எஃப்டின்னு யூஸ் பண்ணணும். எஃப்டி வந்து உங்களோட ஃபைல ஒரு பைனரி டேட்டாவா ஓபன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் தென் நீங்க அதுல ரீட் ஆபரேஷன்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபைனலா உங்களுக்கு இங்க ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மாதிரி ஷோ ஆகும், ஃபைல் ஓபன் சக்சஸ்ஃபுல்லி. ஓகே. இதை ஓபன் பண்ணி மெசேஜ் டிஸ்பிளே பண்ற எக்ஸாம்பிள பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா, ஃபைல ஓபன் பண்ண போறேன். கமாண்ட் லைன் போட்டு போட்டு எழுதிக்கோங்க. ஓகேவா? இப்போ நம்ம ஃபைல எப்படி ஓபன் பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் fs டாட் ஓபன். சோ அதுல நீங்க ஃபர்ஸ்ட் பாராமீட்டர் என்ன ஸ்பெசிஃபை பண்ணணும், அந்த பாத்த கொடுக்கணும். ஸோ தட் மீன்ஸ் அந்த ஃபைலோட நேம் நான் இங்க கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன கொடுக்கணும்னா, அது என்ன ஃபிளாக் ரீட் பண்ண போறோமா, ரைட் பண்ண போறோமா. சோ நான் இங்க ஜஸ்ட் ரீட் ஆபரேஷன் மட்டும் தான் பண்ண போறேன். சோ நான் ஆர் பிளஸ் கொடுத்துக்கிறேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபங்க்ஷன் எழுதணும். இந்த ஃபங்க்ஷன்ல எரர் ஸ்பெசிஃபை பண்ணிட்டு அண்ட் தென் நெக்ஸ்ட் எஃப்டி. இது எதுக்கு யூஸ் ஆகும்னு சொன்னா, நம்மளோட ஃபைல ஒரு பைனரி டேட்டாவா ரீட் பண்றதுக்கு யூஸ் ஆகும். ஸோ எரர் வந்துட்டு அதே மாதிரி அந்த லைன் அப்படி காப்பி பண்ணி கொடுத்துருவாமா.
சோ எரர் ஸ்பெசிஃபை பண்ணிட்டு நம்மளோட ஃபைனலா நமக்கு ரீட் ஆகிடுச்சா, ஓப்பன் ஆயிட்டா அப்படின்னு இண்டிகேட் பண்றதுக்கு நமக்கு கன்சோல்ல ஒரு மெசேஜ் வேணும். So அதுக்காண்டி அந்த மெசேஜ இங்க டைப் பண்ணி ஜஸ்ட் ஒரு மெசேஜ் இண்டிகேட் பண்றதுக்கு அவ்வளவுதான். தட்ஸ் ஆல். இப்போ நம்ம ஃபைல வந்து ஓபன் பண்றோம். அடுத்த அந்த ஃபைல் வந்து என்னது எக்ஸிக்யூட் ஆகுது. அப்புறம் ஃபைல ஃபைனலா ஓபன் பண்ணியாச்சுன்னா, ஃபைல் ஓப்பன்டு சக்சஸ்ஃபுல்லி அப்படிங்கிற மெசேஜ் வந்துரும். ஓகே. இத ஃபைல் ஓபன் பண்றதுக்கு ரீடும் இதேதான். ஓகே. என்ன ரீட்ல இன்னும் ஒரு 2, 3 பாராமீட்டர் எக்ஸ்ட்ரா வரும். ஃபர்ஸ்ட் வழக்கம் போல எஃப்டி. எஃப்டி எதுக்கு யூஸ் ஆகும்? நம்மளோட ஃபைல பைனரி டேட்டாவா ஓபன் பண்றதுக்கு யூஸ் ஆகும். அண்ட் தென் இங்க வந்து பஃபர் ஸ்பெசிஃபை பண்ணிருக்காங்க. இப்ப நீங்க ஃபைல ரீட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நம்ம இதுலயும் ரீட் பண்ணிருக்கோம். ஃபைல வந்து ரீட் பண்ணாம இல்ல. நம்ம ஃபைல ஓபன் பண்ணி இங்கேயும் ரீட் பண்ணிருக்கோம். பட் இங்க நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஃபைல ரீட் பண்ணி அந்த ஃபைல்ல உள்ள டேட்டாஸ எடுக்க போறோம். தட் மீன்ஸ் அந்த ஃபைலோட பைட்ஸ், அது எத்தனை பைட்ல இருக்கு, அது எவ்வளவு லென்த்ல இருக்கு, அந்த மாதிரி டேட்டாஸ எடுக்க போறோம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் ஃபைல வந்துட்டு என்ன பண்றோம்னா, ஓபன் பண்றோம். அப்புறம் ஃபைல் ஓபன் ஆயிருது. அப்புறம் ஃபைல ரீட் பண்ணிட்டு, அந்த ஃபைல்ல உள்ள எத்தனை பைட்ஸ் இருக்கு அப்படிங்கிறத எழுதிட்டு, அப்புறம் அந்த ஃபைல்ல உள்ள டேட்டாவ பிரிண்ட் பண்ண போறோம். சோ 2 இதையும் பிரிண்ட் பண்ணிட்டு, உங்களுக்கு என்ன அவுட்புட் வருதுன்னு பார்க்கலாம். சோ இந்த கோட எப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம், நான் உங்களுக்கு கோட் டைப் பண்ணிட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்றோம்னா, மாடியூல் எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு, இந்த பஃபரை எதுக்கு ஸ்பெசிஃபை பண்றோம்னா, நம்ம லிமிட் குடுக்குறோம். பைனரி டேட்டாவா தான் நம்ம ரீட் பண்ணுவோம்னு சொல்லிட்டேன், நம்மளோட டேட்டாவ. சோ நம்ம டேட்டா எவ்ளோ இருக்கணும் அப்படின்னா, இந்த 1024 பைட்ஸ்க்குள்ள தான் இருக்கணும் அப்படிங்கிற மாரி நான் என்ன பண்றேன்னா, லிமிட் குடுத்துருக்கேன். அத தாண்டி என்னோட டேட்டா போக்கூடாது. அப்படிங்கிற மாரி லிமிட்ட வந்து ஃபர்ஸ்ட்டே ஸ்பெசிஃபை பண்ணிட்டு, அண்ட் தென் நெக்ஸ்ட் நான் ஃபைல ஓப்பன் பண்ணி அத ரீட் பண்றேன். அவ்வளவுதான். சோ ரீட் பண்ணும்போது நான் என்ன ரீட் பண்றேன்னா, ஃபர்ஸ்ட் எஃப்டி எதுக்கு யூஸ் ஆகும்? நம்ம ஃபைல ஓப்பன் பண்ணும்போது பைனரி டேட்டாவ ஓப்பன் பண்றதுக்கு. அதுக்கப்புறம் நம்ம டேட்டாவ வந்துட்டு பைனரி டேட்டாவ ரீட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்றோம்னா, அந்த இங்க வந்து இன்னொரு ஒரு ஆப்ஷன் இருக்கு. லைக் நம்ம லென்த் அ எந்த லென்த்ல இது பண்ணணும், எதுலேருந்து ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இப்ப நம்ம டேட்டா வந்துட்டு இதான் நம்மளோட டேட்டான்னு வச்சுக்கோங்களேன். சோ இதுல நம்மளோட டேட்டாவ எதுலேருந்து ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணலாம். ஓகே. எந்த பொசிஷன்ல இருந்து ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும், எந்த லென்த்ல இருந்து ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு ஸ்பெசிஃபை பண்ணலாம். பட் நம்ம அதெல்லாம் நம்ம இங்க ஸ்பெசிஃபை பண்ணல. சோ அதுக்கு தான் நம்ம அந்த பாராமீட்டர்க்குலாம் நம்ம என்ன பண்ணிருக்கோம், 0, 0ன்னு குடுத்துருக்கோம். குடுத்துட்டு நான் என்ன என்ன மட்டும் வாங்குறேன்னா, அந்த பஃபரோட லென்த்த மட்டும் வாங்குறேன். ஓகே. சோ லென்த்த மட்டும் இங்க வந்துட்டு இன்புட்டா வாங்கிட்டு, ஆ நான் எரர் ஸ்பெசிஃபை பண்ணிட்டு, என்னோட பைட்ஸ் எவ்ளோ இருக்கு அப்படிங்கிறத ரீட் பண்ணி இங்க நான் டிஸ்ப்ளே பண்றேன். சோ அதுக்கு நான் ஜஸ்ட் என்ன குடுத்தா போதும், பைட்ஸ்ன்னு குடுத்தா போதும். சோ அது எனக்கு டிஸ்ப்ளே ஆயிரும். சோ நான் இங்க என்னன்னா, பிரிண்ட் பண்ணும்போது நம்ம இதுக்கு முன்னாடி எப்படி பிரிண்ட் பண்ணோம்னா, ஜஸ்ட் கன்சோல் டாட் லாக்ல நம்மளோட டேட்டாவ மட்டும் ஸ்ட்ரிங்கா மாத்தி பிரிண்ட் பண்ணிட்டோம். பட் இங்க நம்ம எப்படி பிரிண்ட் பண்றோம்னா, நம்ம எத ரீட் பண்ணியிருக்கோமோ அத மட்டும் பிரிண்ட் பண்றோம். ஓகே. சோ நமக்கு பைட்ஸ் வந்து கிரேட்டர் தென் 0வா இருந்தா தான் நமக்கு இது எக்ஸிக்யூட்டே ஆகும். ஓகே. 0 மீன்ஸ் அது ரீடே பண்ணலன்னு அர்த்தம். நம்மளோட பைட்ஸ் கிரேட்டர் தென் 0வா எப்ப இருக்கும்னா, நம்ம ரீட் பண்ணாதான் இருக்கும். சோ நம்ம இங்க என்ன பிரிண்ட் பண்ண போறோம்னா, நம்மளோட டேட்டா வந்து நெறைய இருக்கு. இங்க நமக்கு டேட்டா சின்னதா தான் இருக்கு. இன் கேஸ் நம்மளோட ஃபைல்ல நெறைய டேட்டா இருந்துச்சு அப்படின்னா, எல்லாத்தையும் ரேண்டமா பிரிண்ட் பண்ணாம, நம்ம எத ரீட் பண்ணணுமோ, நீங்க சொன்னேன்ல நம்ம எந்த லென்த் எதுலேருந்து எந்த பொசிஷன்ல இருந்து ரீட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஸ்பெசிஃபை பண்ணலாம்னு சொன்னேன். சோ அப்படி நீங்க ஸ்பெசிஃபை பண்றீங்க அப்படின்னா, உங்களோட டேட்டாவ எதுல ரீட் பண்றீங்களோ, அத மட்டும் இங்க பிரிண்ட் பண்ற மாதிரி. ஓகே. சோ ஃபர்ஸ்ட் அதுக்கு பைட்ஸ் கிரேட்டர் தென் 0வா இருக்கணும். அண்ட் தென் பிரிண்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்மளோட பைட்ஸ்ல எத பிரிண்ட் பண்ணிருக்கோமோ, அத மட்டும் ரீட் பண்ணிருக்கோமோ, அத மட்டும் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துட்டு வரும். ஸ்லைஸ் ஆப்பரேஷன் உங்களுக்கு தெரியும் தானே? இப்போ நம்மளோட ஜிக்ஸ் ஃபார் ஜிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லைன் இருக்கு அப்படின்னா, இதுல நான் என்ன பண்ணலாம்னா, இண்டெக்ஸ வச்சு, ஆ இப்ப இண்டெக்ஸ் 2ல இருந்து இண்டெக்ஸ் 5 வரைக்கும் உள்ள எலமெண்ட்ட மட்டும் நான் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துட்டு வந்து பிரிண்ட் பண்ணலாம். அந்த மாதிரி தான் இங்க வந்துட்டு என்ன பண்ணிருக்காங்கன்னா, பைட்ஸ்ல எத ரீட் பண்ணியிருக்காங்களோ, அத மட்டும் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்காங்க.
ஓகே. பஃப்குள்ள நமக்கு என்ன ஸ்டோர் ஆகும்னா, நம்ம ரீட் பண்ண அதோட லென்த் அப்படியே ஸ்டோர் ஆகிட்டே வரும். ஸோ அந்த பஃபர்ல இருந்து நம்ம எவ்வளவு ரீட் பண்ணியிருக்கோமோ, அத மட்டும் இங்க எடுத்துட்டு வந்து நமக்கு அவுட்புட்ல பிரிண்ட் பண்ணும். ஸோ அதுக்கு தான் இந்த லைன். இதையும் எக்ஸ்பிளைன் பண்றேங்க. ஃபைல இங்க ஓப்பன் பண்ணிட்டேனா, இதே மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ ஜஸ்ட் இதுல எக்ஸ்ட்ராவா நம்ம என்ன ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம்னா, எக்ஸ்ட்ராவா நம்ம வந்து பஃபர் வந்துட்டு குடுத்துருக்கோம். நம்மளோட டேட்டா வந்துட்டு இவ்வளவுதான் இருக்கணும். இத தாண்டி நம்ம டேட்டா போகக்கூடாதுங்கிற மாரி லிமிட்டேஷன் குடுத்துருக்கோம். இட்ஸ் ஜஸ்ட் சின்டாக்ஸ் சரிங்களா? இத எதுவும் கன்ஃப்யூஸ் பண்ணிக்காதீங்க. ஃபைனலி நம்மளோட ஃபைல ஓப்பன் பண்ணிட்டோம். இப்ப நம்ம இத என்ன பண்ண போறோம்? ரீட் பண்ண போறோம். console.logல நான் ரீட் பண்ண போறேன் அப்படிங்கிறத ஸ்பெசிஃபை பண்ணிக்கிறேன். ஓகே. அண்ட் தென் நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, ரீட் பண்ணும்போது என்னென்ன பாராமீட்டர்ஸ்லாம் உண்டு? ஃபர்ஸ்ட் அது ஒரு பைனரி டேட்டாவா ஓப்பன் ஆகணும். அண்ட் தென் பஃப் பஃப்னா எவ்வளோக்குள்ள என்னோட பஃபரோட சைஸ் இங்க இருக்கணும்னு குடுத்துருக்கோம். நம்ம இங்க பஃபரோட சைஸ் எவ்வளவு குடுத்துருக்கோம்? 1024. சோ அந்த சைஸையும் நான் இங்க ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் டாட் லென்த். ஃபங்ஷன் எக்ஸிக்யூட் பண்ண போகுது அப்படின்னா எரரும் அதுக்கப்புறம் பைட்ஸ் தானே நம்ம இங்க வாங்க போறோம். இன்கேஸ் நம்ம டேட்டாவை ரைட் பண்ண போறதா இருந்தா இங்க என்ன கொடுத்துருப்போம்? நம்ம டேட்டான்னு கொடுத்துருப்போம். பட் நம்ம இங்க வந்துட்டு எரரை ஸ்பெசிஃபை பண்ணிட்டு அண்ட் தென் எத்தனை பைட்ஸ் இருக்கு அப்படின்னு எழுத போறோம். டேட்டானா மொத்தமா ரீட் ஆகும். ஓகே. இங்க நீங்க பைட்ஸ்ன்னு குடுக்காம டேட்டான்னு குடுத்திருந்தீங்கன்னா, உங்களோட ஃபைல்ல உள்ள மொத்த டேட்டாவும் ரீட் பண்ணி, அத மொத்தமா ரைட் பண்ணும். ஆனா நம்ம இங்க பைட்ஸ்ன்னு குடுத்திருக்கிறதுனால, அந்த பஃபர்ல எவ்ளோ லென்த் இருக்கோ, பஃபர்ல நம்ம என்ன ஸ்பெசிஃபை பண்ணிருக்கோம்? 1024 பைட்ஸ் நம்ம இங்க ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கோம். அதுல நம்ம ஃபைல்ல நம்மளோட டேட்டா எவ்ளோ லென்த் இருக்கோ, அது போயிட்டு இந்த பஃபர்ல ஸ்டோர் ஆகிரும். சோ அதுக்கப்புறம் நம்ம பைட்ஸ் எவ்ளோ ரீட் பண்ணணும்னா, நம்ம ஃபைல்ல உள்ள டேட்டா தேவையான டேட்டாவ மட்டும் தான் ரீட் பண்ணும். இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, இந்த மாரி அன்னெசசரி ஜங்க்ஸ் ஏதாவது நம்ம ஃபைல்ல இருந்துச்சுன்னா, அத ரீட் பண்ணாம, அத ரைட் பண்ணாம அவாய்ட் பண்றதுக்காண்டி இத யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. நான் அதுக்கு அடுத்து மொத்தம் எத்தனை பைட்ஸ் என்னோட டேட்டா ஆக்குபை பண்ணிருக்கு அப்படின்னு நான் பிரிண்ட் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் சோ நான் இங்க ஸ்பெசிஃபை பண்ணிருக்கிறது 1024. பட் என்னோட டேட்டா எவ்வளவு பைட்ஸ் ரீட் பண்ணிருக்குங்கிறத நான் இங்க கொடுத்துருக்கேன். ஓகே. என்னோட பைட்ஸ் வந்துட்டு நான் 40 பைட்ஸ் என்னோட டேட்டா ரீட் பண்ணிருக்கு அப்படின்னா
எனக்கு இங்க பிரிண்ட் ஆகுறதும் அந்த பைட்ஸ் மட்டும் தான் எனக்கு இங்க பிரிண்ட் ஆகும். அதை தாண்டி தேவையில்லாத ஜங்க்ஸ் பிரிண்ட் ஆகக்கூடாது. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், பஃப் டாட் ஸ்லைஸ். பஃப்ல இருந்து பஃப்ல என்னோட மொத்த லென்த் வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். அதுல நான் எதை மட்டும் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துட்டு வரேன், என்னோட டேட்டாவோட பைட்ஸை மட்டும் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துட்டு வந்து அதை மட்டும் நான் என்ன பண்ண போறேன், டூ ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணி பிரிண்ட் பண்றேன். ஃபைல்ல வந்துட்டு எக்ஸிஸ்டிங் ஃபைல் ஓபன் ஆகுது தானே. எக்ஸிஸ்டிங் ஃபைல் சாரி சாரி. இது எல்லாமே ஆக்சுவலி ஃபைல் ஓபன் பண்ணிருக்கோம்ல, அதுக்குள்ளதான் நம்ம எழுதணும். அதை அப்படி எழுதாம இருக்கேன். அதுக்கு கீழே எழுதிட்டேன். ஓகே. என்ன பண்ணிட்டேன்னா, ஃபைல் ஓபன் பண்ணிருக்கீங்கல்ல, அதுக்கு ஒரு ஃபங்ஷன் எழுதிருக்கீங்கல்ல, அந்த ஃபைல் ஓப்பன்குள்ளதான் நம்ம என்ன பண்ணணும், அந்த ரீட் ஃபைலையும் அதுக்குள்ளதான் எழுதணும். நான் என்ன பண்ணிட்டேன்னா, அதை விட கீழே எழுதிட்டேன். ஓகே, பாட்டம்ல எழுதினதுனால எனக்கு எரர் வந்துச்சு. நமக்கு இப்ப அவுட்புட் ஷோ ஆயிடுச்சு. ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபைல் ஓபன் பண்ணிருக்காங்க அண்ட் தென் ஃபைலை ரீட் பண்ணிருக்காங்க. என்னோட ஃபைல்ல நான் எவ்வளவு டேட்டா வச்சிருக்கேன், இந்த லைன் மட்டும் தான் வச்சிருக்கேன். அப்ப அது எத்தனை பைட்ஸ் இருக்கு, 20 பைட்ஸ் இருக்கு. சோ எனக்கு பிரிண்ட் பண்ணும்போது என்ன பண்ணிருக்காங்க, ஜஸ்ட் அந்த 20 பைட்ஸை மட்டும் ஸ்லைஸ் பண்ணி அதை மட்டும் ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணி பிரிண்ட் பண்ணிருக்காங்க. ஓகேவா, இது அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு தானே? எனி டவுட்ஸ்? இது புரிஞ்சுதா இல்ல அகைன் இது ஒரு டைம் ரிப்பீட் பண்ணணுமா? டவுட்னா மைக் அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க. ஓகேவா, இதுல ஏதாவது லைன்ஸ் புரியலைன்னா மைக் அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க. சோ நான் வந்து இப்போதைக்கு ரீட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, ஆல்ரெடி என்னோட ஃபைல் இருக்கு. ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த ஃபைல்ல ரைட் பண்ண போறேன். ஓகே. இல்லன்னா ஒரு ஃபைல நீங்க கிரியேட் பண்ணியும் ரைட் பண்ணலாம். நம்ம இங்க ரைட் எப்படி பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு ஃபைல் ஆல்ரெடி இருக்கு. ஒரு ஃபைல் இருக்கு. ஒரு ஃபைல கிரியேட் பண்ணி ரைட் பண்றதுக்கும், அப்பெண்ட் பண்றதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. நீங்க ரைட்ல என்ன பண்ணுவீங்கன்னா, அந்த ஸ்பாட்ல ரைட் கிரியேட் பண்ணி ரைட் பண்ணுவீங்க. அப்பெண்ட்ல என்ன பண்ணுவோம்னா, ஆல்ரெடி இருக்கிறதுல போயிட்டு அப்பெண்ட் பண்ணுவோம். ஓகே. சோ இங்க ரைட் பண்ணும்போது எரர் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கும். சோ அதனால நம்ம எரர் குடுத்துருக்கோம். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்துட்டு அத ரீட் பண்ணி நம்ம அந்த அவுட்புட்ட பிரிண்ட் பண்ணிருக்கோம். ஓகேவா? இப்ப நான் ரைட்டுக்கு என்ன பண்றேன் அப்படின்னா, அதே மாதிரி தான் இங்க வந்துட்டு right கேட்டு add
ரைட் பண்ண போறோம். ஸோ ரைட் பண்றதுக்கு நீங்க ஃபைல அங்கேயே கிரியேட் பண்ணி அப்படியே ரைட்டும் பண்ணலாம். இல்லன்னா அப்பெண்டும் பண்ணலாம். ஓகேவா? ஸோ நம்ம ஜஸ்ட் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். அண்ட் தென் இதுல நான் என்ன டெக்ஸ்ட் வச்சிருக்கேன்? வெல்கம் டு என்ஃபோர்ஸ்மென்ட் வச்சிருக்கேன்னா, இப்ப நான் இன்சர்ட் பண்ற டெக்ஸ்ட் என்ன வச்சிருக்கேன் அப்படின்னா, இந்த டெக்ஸ்ட் நான் இங்க நீங்க இங்க நோட் பண்ணீங்கனாலே இப்பவே அது என்ன ஆயிடுச்சு. இதுக்கு முன்னாடி என்ன டெக்ஸ்ட் வச்சிருந்தேன்? வெல்கம் டு என்ஃபோர்ஸ்மென்ட்னு வச்சிருந்தேன்னா, இப்ப நான் இங்க ரைட் ஃபைல்ல இன்புட் டெக்ஸ்ட்ல என்னவா மாத்துறேன்? ஜிக்ஸ் ஃபார் ஜிக்ஸ்ன்னு மாத்துன உடனே, அந்த டெக்ஸ்ட் என்ன ஆயிடுச்சு? இங்க ஜிக்ஸ் ஃபார் ஜிக்ஸ்ன்னு மாறிட்டு. சோ இதுதான் நீங்க ஒரு ஃபைல்ல ரைட் பண்றது. ஓகே. சோ ரைட் பண்றது மீன்ஸ் நீங்க ஆல்ரெடி ஒரு டெக்ஸ்ட் வச்சிருக்கீங்க. வெல்கம் டு இன்ஃபோஸ்பேட்னு ஒண்ணு வச்சிருந்தோம். ஆனா ரைட் பண்ணும்போது என்ன ஆயிரும்னா, அந்த டெக்ஸ்ட் கேன்சல் பண்ணிட்டு, அதை டெலீட் பண்ணிட்டு, நம்ம புதுசா இங்க குடுக்குற இத வந்துட்டு இங்க எழுதும். ஓகேவா? ஆனா அப்பண்ட் எப்படின்னா, ஆல்ரெடி இருக்கிற டெக்ஸ்டும் அங்க இருக்கும். நம்ம அங்க புதுசா அப்பண்ட் பண்றதையும் அந்த ஃபைல்ல எக்ஸ்ட்ராவா ஆட் ஆகும். அதுதான் ரைட்டுக்கும் அப்பண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ரைட் வந்துட்டு ஆல்ரெடி இருக்கிற டெக்ஸ்ட டெலீட் பண்ணிட்டு நம்ம புதுசா குடுக்குற டெக்ஸ்ட ஆட் பண்ணுவோம். அப்பெண்ட் வந்துட்டு இருக்கிற டெக்ஸ்டோட புதுசா நம்மளோட டெக்ஸ்ட ஆட் பண்ணுவோம். ஆல்ரெடி இருக்கிற டெக்ஸ்டும் அங்க பிரசன்ட்ல இருக்கும். ஓகே. அதுதான் ரைட்டுக்கும் அப்பெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ். நான் இங்க என்ன பண்ணிட்டேன்னா, இப்ப ரிட்டர்ன் பண்ணிட்டு கன்சோல் டாட் எரர் இருந்துச்சு அப்படின்னா, எரர ரிட்டர்ன் பண்ணிருக்கேன். சோ இவ்வளவுதான் ரைட். அப்பெண்ட்னா அதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? அப்பெண்டுக்கு அதுக்கு அடுத்த எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு இத என்ன டெக்ஸ்ட் இருக்கு அப்படின்னு உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா, நீங்க என்ன பண்ணணும்? நம்ம ரீட் பண்றதுக்கு ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணோம்ல, ஃபைல ரீட் பண்றதுக்கு. ஃபர்ஸ்ட் அசின்க்ரோனஸ்ல யூஸ் பண்ணிருப்போம் தெரியுமா? இந்த கமாண்ட யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ரீட் பண்ணி பார்த்துக்கலாம். பட் நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஆ இங்க வந்து நீங்க புதுசா ஒரு டெக்ஸ்ட்ட ஆட் பண்றதுக்கும், அதையும் நீங்க பார்த்துக்கலாம். அப்பெண்ட் பண்ணும்போதும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ரீட் பண்ணி நம்மளோட இத பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். பண்றேன்னா, இங்க ரைட் இந்த எழுதிக்கிறேன். சோ இதுலயும் நம்மளோட டேட்டாவ நம்ம ஜஸ்ட் நம்ம இதுல என்ன டேட்டா இருக்கு அப்படின்னு டெக்ஸ்ட்ல வந்துட்டு பாத்துக்கிறோம். இன்புட் டாட் டெக்ஸ்ட்குள்ள என்ன டேட்டா இருக்கு அப்படின்றத ரீட் பண்ணி பாத்துக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் ரைட் ஃபைல் வச்சுட்டு நான் அந்த டெக்ஸ்டுக்குள்ள ஒரு டேட்டாவை ரைட் பண்றேன். அண்ட் தென் ரீட் ஃபைல் யூஸ் பண்ணி அந்த டேட்டாவை ரீட் பண்ணி என்னோட கன்சோல்ல வந்துட்டு ஜஸ்ட் ஒரு கன்ஃபர்மேஷன் என்ன வேணும் அப்படி என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபர்மேஷன் வேணும்ல. சோ அதுக்காண்டி நான் என்னோட அவுட்புட்ல பிரிண்ட் பண்ணி பாத்துக்கிறேன். ஓகே. சோ இதே சின்டாக்ஸ் தான். ஜஸ்ட் அப்பெண்ட் ஃபைலுக்கு என்ன மாறும் அப்படின்னா, நீங்க டேட்டாவ ஃபர்ஸ்டே ஸ்பெசிஃபை பண்ற மாதிரி இருக்கும். இது ரைட்டுக்கா? அப்பெண்டுக்கு வந்துட்டு நீங்க என்ன டேட்டாவ உள்ள அப்பெண்ட் பண்ண போறீங்களோ, அந்த டேட்டாவ ஸ்பெசிஃபை பண்ணுவீங்க. அவ்வளவுதான். சோ நான் இங்க ஆல்ரெடி எனக்கு இந்த இன்புட் டாட் டெக்ஸ்ட்ல என்ன டேட்டா இருக்குன்னா, ஜிக்ஸ் ஃபார் ஜிக்ஸ்ங்கிற இந்த டெக்ஸ்ட் மட்டும் இருக்கு. இப்ப நான் இதோட என்ன அப்பெண்ட் பண்ண போறேன் அப்படின்னா, இந்த டேட்டாவ அப்பெண்ட் பண்ணணும். ஓகே.
ஒரு நியூ லைன்ல அப்பெண்ட் பண்ணிக்கிறேன். இது என்னோட டேட்டா. புதுசா இன்சர்ட் பண்ண போற டேட்டா. அத நான் என்ன பண்ணிக்கிறேன், எஃப்எஸ் டாட் அப்பெண்ட் ஃபைல் யூஸ் பண்ணி நான் என்னோட டேட்டாவை இன்சர்ட் பண்ண போறேன். பட் எதுக்குள்ள இன்சர்ட் பண்ண போறேன் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ஸ்பெசிஃபை பண்ணேன். இன்புட் டாட் டெக்ஸ்ட்டுக்குள்ள இன்சர்ட் பண்ண போறேன். என்ன இன்சர்ட் பண்ண போறேன்? என்னோட டேட்டாவை இன்சர்ட் பண்ண போறேன். சோ நீங்க டேட்டாவை இன்சர்ட் பண்ண போறீங்க அப்படின்னா இந்த இது யூஸ் பண்ணணும். ஓகேவா? UTF-8ங்கிற இந்த இது யூஸ் பண்ணணும். இது நம்ம ஏதாவது டேட்டாவை இன்சர்ட் பண்ண போறோம்னா அதுக்கு இந்த இது யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. அண்ட் தென் நம்ம என்ன ஃபங்க்ஷன், ஸோ இங்க என்னென்ன பேராமீட்டர்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்னா ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்மளோட என்ன டேட்டா இன்சர்ட் பண்ண போறோம்ங்கிறத கொடுத்துருக்கோம். அடுத்து அது எந்த பாத்ல வரப்போகுது அப்படிங்கிறதே கொடுத்துருக்கோம். த்ரோ யூஸ் பண்ணி இங்க எரரை த்ரோ பண்றோம். ஓகே, இதனால பண்ணலாம். ஸோ இது ஒன் கைண்ட் ஆஃப் மெத்தட். டேட்டா இப்போ அப்பண்ட் ஆயிடுச்சான்னு பார்க்கலாமா? ஸோ அப்பண்ட் ஆயிடுச்சு உங்களோட டேட்டா. ஓகே, ஸோ இதுல தான் அப்பண்ட் ஃபைல் இருக்கு. அண்ட் தென் நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா ஒரு ஃபைல எப்படி க்ளோஸ் பண்றது? க்ளோஸ் இஸ் நத்திங் பட் ஓபன் மாதிரியே தான். ஒரு ஃபைல ஓபன் பண்ணிட்டா நமக்கு எப்படி ஒரு ஃபைல் ஓபன் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு வருமோ, அதே மாதிரி ஒரு ஃபைல க்ளோஸ் பண்றதுக்கு அதே சேம் ஃபங்க்ஷன் தான். ஜஸ்ட் ஓகே, ஜஸ்ட் நம்ம இங்க என்ன பண்ண போறோம்னா ஃபைல க்ளோஸ் பண்ண போறோம். ஓகே, ஃபைல க்ளோஸ் பண்றதுக்கு fs டாட் க்ளோஸ். க்ளோஸ்ல என்னென்ன பாராமீட்டர் அப்படின்னா இங்க வேற எதுவுமே இல்ல. ஜஸ்ட் என்னோட ஃபைல க்ளோஸ் பண்ணும்போது இதை எஃப்டி மட்டும் யூஸ் பண்ணிக்கணும். எஃப்டி எதுக்கு அப்படின்னா இப்ப நீங்க பைனரி டேட்டாவா ஓபன் பண்றீங்கன்னா அவங்க க்ளோஸ் பண்ணும்போது பைனரி டேட்டாவா க்ளோஸ் ஆகும். ஓகே, அது தாண்டி எஃப்எஸ் யூஸ் பண்றோம், எஃப்டி யூஸ் பண்றோம். அண்ட் தென் எரர் இருந்துச்சுன்னா அந்த எரரை மட்டும் ஸ்பெசிஃபை பண்றது. ரெண்டே ரெண்டு பாராமீட்டர் மட்டும் தான் இங்க யூஸ் பண்ணுவோம். சோ வழக்கம் போல எரர் இருந்துச்சுன்னா எரரை இண்டிகேட் பண்றதுக்கு அந்த கோட எழுதிட்டு நமக்கு இங்க அவுட்புட்ல இண்டிகேட் பண்ணணும்ல, ஓகே ஃபைல் சக்சஸ்ஃபுல்லா க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படின்னு. சோ அதுக்கு கன்சோல் டாட் லாக்ல அதை இண்டிகேட் பண்றதுக்கு ஒரு மெசேஜ் மட்டும் இங்க ஆட் பண்ணிக்கணும். என்ன மிஸ்டேக்குங்க?
plus dot close fd கரெக்டா தான் யூஸ் பண்ணிருக்கேன். சரி, எந்த ஃபைல க்ளோஸ் பண்ணணும்னே நான் இங்க கொடுக்கல. சாரி, கூட க்ளோஸ் ஃபைல வந்து தனியா கொடுக்க முடியாது இல்லையா? நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, ரைட் ஃபைலோட கோட் டெலீட் ஆயிடுச்சோ. ஓபன் பண்ணிருப்பீங்கல்ல, அந்த அந்த ஃபைலோட கீழ வந்து நம்ம க்ளோஸ் பண்ற மாதிரி கொடுக்கணும். ஒரு ஃபைல் ஓபன் ஆகிருக்கா, சோ அதை ரீட் பண்ணிருக்கோமா, தென் இங்க வந்துட்டு அதை இண்டிகேட் பண்ற மாதிரி மெசேஜ். சோ நீங்க ஒரு ஃபைல ஓபன் பண்ணி இந்த, அதாவது நான் வந்துட்டு க்ளோஸ் ஃபைல் வந்து தனியா எழுதுனேன்ல. சோ நீங்க ஒரு ஃபைல க்ளோஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் அது என்ன ஆயிருக்கணும், அந்த ஃபைல் ஃபர்ஸ்ட் ஓபன் ஆயிருக்கணும். சோ நான் இங்க வந்து ஒரு ஃபைல ஓபன் பண்ணி அதை ரீட் பண்ணி அதெல்லாம் பிரிண்ட் பண்ணல. சோ அந்த இதுல அந்த ஃபைல வந்து க்ளோஸ் பண்ணிருக்கேன் ஃபைனலா. ஓகே. சோ நீங்க ஃபர்ஸ்ட் ஏதாவது ஒரு ஃபைல ஓபன் பண்ணியிருந்தா தானே ஃபைல க்ளோஸ் பண்ண முடியும். சோ நீங்க க்ளோஸ மட்டும் தனியா கொடுக்க முடியாது. சோ நான் ஒரு ஃபைல ஓபன் பண்ணியிருந்தேன், அதுக்கப்புறம் அந்த ஃபைல் எல்லாம் ரீட் பண்ணியிருந்தேன், அப்பன் பண்ணியிருந்தேன், அண்ட் தென் ஃபைனலா என்ன பண்ணிருக்கேன், அந்த ஃபைல க்ளோஸ் பண்ணிருக்கேன். ஃபைல் க்ளோஸ்டு சக்சஸ்ஃபுல்லிங்கிற மெசேஜ் நமக்கு எதை இண்டிகேட் பண்ணுதுன்னா, அந்த ஃபைல் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு அப்படிங்கறத இண்டிகேட் பண்ணுது. இன்னும் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும்தான் இருக்கு. அது என்னன்னா அன்லிங்க். அன்லிங்க்னா என்னன்னா, கிரியேட் பண்ணிருக்க ஃபைல டெலீட் பண்றது. சோ சிம்பிள். அதுக்கு அன்லிங்க் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம என்ன யூஸ் பண்ணோம், நம்ம எந்த ஃபைல் டெலீட் ஆகணுமோ அந்த ஃபைலோட நேமை கொடுத்தோம்னா அந்த ஃபைல் டெலீட் ஆகும். ஓகே, அந்த எக்ஸாம்பிள் மட்டும் பார்த்தா முடிஞ்சிருச்சு. சோ இப்போ நீங்க இந்த சைடுல உள்ள அந்த ஃபைல் ஸ்ட்ரக்சர்ல பாத்தீங்கன்னா, எனக்கு என்ன இருக்கு, இன்புட் டாட் டெக்ஸ்ட் இருக்கு அப்படிதானே. சோ நான் இப்ப டெலீட் பண்ணிட்டு செக் பண்றேன் அது இருக்குதான்னு பார்க்கலாம். டெலீட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணிக்கிறேன், எஃப்எஸ் வந்துட்டு இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இப்ப நான் என்ன பண்றேன்னா, டெலீட் பண்றதுக்கு அன்லிங்க்ங்கிற ஒரு கீவேர்ட் யூஸ் பண்ணணும். ஸோ எஃப்எஸ் டாட் அன்லிங்க். அன்லிங்க்குள்ள நம்ம எதை டெலீட் பண்ண போறோமோ அந்த டெலீட் பண்ணக்கூடிய இன்புட் டாட் டெக்ஸ்ட். ஓகே. அது ஜஸ்ட் இண்டிகேட் பண்றதுக்கு ஒரு எரர். இப்போ நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா டெலீட் ஆயிடுச்சு. ஓகேவா. இந்த இன்புட் டாட் டிஎக்ஸ்டிங்கிறது அந்த ஃபைலே நம்மளை விட்டு இங்க டெலீட் ஆயிடும். ஓகே. ஸோ நான் ஜஸ்ட் அதை வந்துட்டு ஸ்பெசிஃபை பண்ணிட்டு அதை டெலீட் ஆயிடுச்சு அப்படின்னு எனக்கு இண்டிகேட் பண்றதுக்கு ஒரு மெசேஜ் மட்டும் வச்சுட்டு, இங்க நமக்கு சைட்லயே ஃபைல் இருக்கிறதுனால நம்ம அதை டெலீட் ஆனதை பார்த்துக்கிட்டோம். நம்ம அதுல பெருசா ஏதாவது எரர் ஹேண்டில் பண்ணும்போது நமக்கு ஏதாவது எரர் வந்துடலாம். சோ அதனால நம்ம இங்க எரரை ஸ்பெசிஃபை பண்ணிட்டு அது கரெக்டா டெலீட் ஆயிடுச்சா அப்படின்னு செக் பண்றதுக்கு ஒரு மெசேஜ் வச்சுக்கோங்க. ஓகே.
சோ ஃபைல் வந்து டெலீட் ஆயிடுச்சு. ஓகேவா? சோ டெலீட் ஆனதுனால தான் நம்மளுக்கு இங்க என்ன இல்ல? அந்த index.txt இல்ல. சோ ஒரு ஃபைல டெலீட் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்றது என்னது? unlink அப்படிங்கிற இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம டெலீட் பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்றதுக்கு க்ளோஸ் ஃபைலு, புதுசா ஒரு டேட்டாவ அப்பெண்ட் பண்றதுக்கு அப்பெண்ட் ஃபைலு. அப்புறம் ஓப்பன் பண்ணாதான் நம்ம என்ன பண்ண முடியும்? இன்னொரு விஷயம் என்னன்னு வச்சுக்கோங்கன்னா, ஒரு ஃபைல நீங்க ஓப்பன் பண்ணாதான் அத நீங்க க்ளோஸ் பண்ண முடியும். இல்லன்னா நமக்கு என்னது? ஓப்பனே பண்ணாம க்ளோஸ் பண்ண ட்ரை பண்ணோம்னா எரர் அடிக்கும். சோ இதான் ஃபைல் சிஸ்டம். ஓகே. என்னெல்லாம் இன்னைக்கு நம்ம பார்த்திருக்கோம்னா, ஃபர்ஸ்ட் எஃப்எஸ் மாடியூல பத்தி பார்த்தோம். ஃபர்ஸ்ட் எஃப்எஸ் மாடியூல்ங்கிறது இந்த மாதிரி இந்த ஃபைல் ஆப்பரேஷன்ஸ ஹேண்டில் பண்றதுக்கு நம்ம Node.js ல இருந்து இம்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு கோர் மாடியூல் தான் எஃப்எஸ். ஸோ இந்த எஃப்எஸ் வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஃபைல் ஆப்பரேஷன்ஸ் ரீடு, ரைட், அப்பெண்ட், க்ளோஸ், டெலீட் இந்த ஆப்பரேஷன்ஸ் ஃபைல் ஆப்பரேஷன்ஸ் பண்ணலாம். இது சிங்க்ரோனஸ் அப்ரோச்லயும் பண்ணலாம், அசிங்க்ரோனஸ் அப்ரோச்சஸ்லயும் பண்ணலாம். ஸோ சிங்க்ரோனஸ்க்கு அண்ட் தென் அசிங்க்ரோனஸ்க்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம். அண்ட் தென் ஒரு ஃபைல் எப்படி ஓபன் பண்றதுன்னு பார்த்தோம். அதுல உள்ள பேராமீட்டர்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்தோம். ஃபைல் ஓபன் பண்றதுக்கு அது வந்து ஃபர்ஸ்ட் எஃப்டில ஓபன் பண்ணணும். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்துட்டு க்ளோஸ் பண்றதுக்கும் எஃப்டில தான் க்ளோஸ் பண்ணணும். எஃப்டிங்கிறது எதுக்கு அப்படின்னா நம்மளோட டேட்டாவை பைனரி டேட்டாவை ஓபன் பண்றதுக்கு க்ளோஸ் பண்றதுக்கு யூஸ் ஆகும். நம்ம டேட்டாவை ரீட் பண்ணும்போதும் அது என்னது பைனரி டேட்டாவா தான் நமக்கு ரீட் ஆகும். ஸோ அதை நம்ம பிரிண்ட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதை வந்து ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணி இந்த மாதிரி டூ ஸ்ட்ரிங்கா கன்வெர்ட் பண்ணி பிரிண்ட் பண்ணிக்கலாம். இன் கேஸ் நமக்கு வந்துட்டு நம்மளோட டேட்டால நம்ம ரீட் பண்ணத மட்டும் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்னா இந்த பஃபர் அண்ட் தென் பைட்ஸ் யூஸ் பண்ணலாம். இப்ப நம்மளோட டேட்டால நம்ம பஃபர் எவ்வளவு கொடுத்துருக்கோம்னா 1024 பைட்ஸ் கொடுத்துருக்கோம். ஆனா நம்மளோட டேட்டா 20 பைட்ஸ் தான் இருக்குன்னா அந்த 20 பைட்ஸை மட்டும் ரீட் பண்ணி அந்த 20 பைட்ஸை மட்டும் நம்மளுக்கு அவுட்புட்டா இந்த ப்ரோக்ராம் பிரிண்ட் பண்ணி தரும். ஓகே. அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம், ரைட் பண்றதுக்கும் அப்பெண்ட் பண்றதுக்கும் சின்டாக்ஸ் என்னன்னு பார்த்தோம். ரைட்னா என்ன பண்ணும்னா ஆல்ரெடி இருக்கிற டேட்டாவை டெலீட் பண்ணிட்டு நம்ம புதுசா எழுதுற டேட்டாவை அங்க போய் ரைட் பண்ணும், ஓவர் ரைட் பண்ணும். ஆனா அப்பெண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா எக்ஸிஸ்டிங் டேட்டா அப்படியே இருக்கும். நம்ம புதுசா ஆட் பண்ற டேட்டா ஆல்ரெடி இருக்கிற டேட்டாவோட சேர்த்து ஆட் ஆகும். ஸோ அதுதான் அப்பெண்ட். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தோம், க்ளோஸ் பண்றது எப்படின்னு பார்த்தோம் ஒரு ஃபைல. ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஃபைல ஓபன் பண்ணிருக்கோம் அண்ட் தென் ஃபைல நம்ம க்ளோஸ் பண்ணுவோம். ஸோ க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் இன்கேஸ் நமக்கு அந்த ஃபைல் வேண்டாம் அப்படின்னா அதை டெலீட் பண்ணணும் அப்படின்னா அன்லிங்க் யூஸ் பண்ணி நம்ம அந்த ஃபைலை டெலீட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் நமக்கு இந்த இன்புட் டாட் டெக்ஸ்ட் நம்ம டெலீட் பண்ணுறோம். சரி, ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? டவுட்ஸ்? ஓகே. ஸோ டவுட்ஸ் இல்லைன்னா நம்ம செஷன் எண்ட் பண்ணிக்கலாம். ஓகே. தேங்க்யூ. தேங்க்யூ.